பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? இது இருக்க வாய்ப்பு இருக்கு, நீயே சொல்லு. மீதி பாட்டு ஏன் இல்லன்னு எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே, ஏ கருப்பம் வாராண்டா அது இருக்கு. அது இல்லாம வெரப்பா God mode begins. Yes. அப்படியா? ஏங்க எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்துனே இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துல வெரப்பா போட்டு ஆடுறாங்க. So okay, God mode begins. Yes, அந்த ஒரு क्वेश्चन தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பச்சை சட்டை the resurgence. Yes, we started. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கா இருக்கு. அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் சொன்னாங்க. அதனால அன்னைக்கு ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் அஸ் அ மோனோலாக், I wanted to speak to you all. என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆகஸ்ட் 9 பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாலாம் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பிட் ஸ்டாப் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. ஹாய்ண்ணா, என் பேர் சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்திஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். ஒரு டவுட்னா சொல்றேன். கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சான். நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அது நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காரு? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. நான் எதையும் நினைச்சு எழுதல பாசி. நான் என்ன நினைச்சு எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையா ஒரு சூர்யா சார் படம் பண்றேன். அதுல எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்கு, அதான் பேபி கண்ணன். அப்படிதான் நினைச்சு நான் எழுதினேன். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கோர்ட்டு புதுசா போனதுக்கு அப்புறம் அங்க வர்ற கருப்பு வேற. அப்ப நீங்க தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டா நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும். அப்படிலாம் பேசுற மாதிரி இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து அன்னைக்கு யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னாருன்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினு இருக்கும்போது டூட் டேரக்டர் செம்மையா பேசுவார். அன்னைக்கு பேசும் போது சொன்னா, ஆனா சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. ஓ, என்ன இந்த பையன் ஒரு பையன் இடத்துலயே இவ்வளோ பயங்கரமா பேசுறானே. பட் ஆனால் அது கரெக்ட் தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள்ல நீ கேட்குற பாக்குறவங்களுக்கு தியேட்டர்ல ஜாலியா இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்துல மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகல, அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன். வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படமே வேற டேரக்டர் நம்மள வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலாம் தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா. இன்டர்வெல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனா கடைசியில மாத்திட்டோம். கிளைமேக்ஸ் தான். சிங்கம் சூர்யா வரவர் ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேக்குறியா? பட்ஜெட் இல்லப்பா. வேற என்ன சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? She thinks I'm a big director or not. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருப்பீங்க. என்ன இருடா உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு.
சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. சோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்ல போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், எனக்கு பதட்டமா இருக்கும். அங்க போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டா இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாய் அபியங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புளுத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீ கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா, உனக்கு இருக்குடா. உனக்கு எங்கேந்திரா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்னா. கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. பிரசாந்த், டீல் திஸ் காய். சோ உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப ஹாப்பினா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்றது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா அது ரொம்ப வியர்டா இருக்கும். எங்க அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சிருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்ல சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொன்றுருவாங்க. இல்ல நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல இருக்கு அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சின்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ you can't pretend to be somebody for a long time. Yeah. See, first time when I joined radio as like ஒரு young boy from doing his PG, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலே அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடிச்சா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான்ட் பிரிட்டன்ட். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல், அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான்ட் பிரிட்டன்ட் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். somewhere the real self will come out. ஸோ நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கமெண்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேற இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே யா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.